Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. April 27, 2021 உடைய current affairs பார்க்க போறோம். Daily current affairs உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு Rainbow Civil Service Academy subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய bell icon click பண்ணிடுங்க. மெயினா இந்த சேனல் வந்து பாத்தீங்கன்னா English current affairs TNPSC எக்ஸாம்ஸ்க்கு கொடுக்குறோம். கூடவே போலீஸ் RRB பேங்க் SSC எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Aditya L1 Support Cell ALISC, a community service center has been set up on board India's first dedicated solar space mission. About ALISC, it is a joint effort of ISRO and ARIS. ISRO is Indian Space Research Organization and ARIS is Aryabhatta Research Institute for Observational Science. So ISRO and ARIS இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா L1 சப்போர்ட் செல். ஆதித்யானாவே சன், ஓகேங்களா? அப்போ சோலார் ஸ்பேஸ் மிஷனுக்கான ஒரு சர்வீஸ் சென்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Yes, the center will accommodate guest observers and will help them by providing data from the mission to analyze the findings. இது வந்து மெயினா டேட்டா கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டராக பார்க்கப்படுது. யாராவது ஒரு கெஸ்ட் அப்சர்வரா வந்து இந்தியாவோட இந்த சோலார் மிஷனுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரா இது பார்க்கப்படுது. அடுத்து large area certification scheme of PGS India. The Ministry of Agriculture and Farmer Welfare recently announced that around 14,491 hectares of land in Andaman and Nicobar Islands have been certified as organic. அதாவது அந்தமான்ல இப்ப ரீசெண்டா ஒரு 14,000 ஹெக்டேர் ஏரியா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். This is the first large contiguous territory to be certified under government scheme. அதாவது வந்து இந்தியாவை விட தள்ளி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெரிட்டரிக்கு ஒரு லார்ஜ் ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு பார்க்கப்படுது. The organic certification was provided under the large area certification scheme of the participatory guarantee scheme certification program. ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆர்கானிக் ஃபார்மிங்கான ஒரு திட்டம் அரசாங்கம் கொடுத்துக்கூடிய திட்டம் பார்த்தீங்கன்னா பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா 2014லயே வந்து இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரமோட் நேச்சுரல் ஃபார்மிங். அடுத்து ADB provided $1.5 billion to India for COVID response. கோவிட் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குங்க. அதாவது மைக்ரோசாஃப்ட் அண்ட் கூகுள் நிறுவனங்கள்லாம் வந்துட்டு இந்தியாவுக்கு அசிஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு இந்தியாவுக்கு $1.5 billion வந்துட்டு US COVID-19 கிரைசிஸ்க்காக லோனா கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபாரஸ்ட் ஃபயர் இன் மிசோரம். The Indian Air Force recently deployed 2 Mi-17 V5 helicopters equipped with Bombay bucket to control the forest fire. The forest fires have been raging in the hills of South Mizoram. அதாவது வந்து மிசோரம் சைடில் அதிகமாக இப்போ ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்துட்டு இருக்கங்காட்டிக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக Mi-17 V5 டைப் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அங்கே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது. அடுத்து RBI ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமி ரிப்போர்ட் அப்டேட். இப்போ இந்தியாவுடைய எக்கனாமிக் நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமி ரிப்போர்ட் RBI கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 2021 மந்த்துக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல என்னென்னலாம் கீ ஃபைண்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்தியாவில் மறுபடியும் COVID-19 வந்தங்காட்டிக்கு இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியும், பண வீக்கம், அந்த பணத்துடைய மதிப்பு குறைதல், அதான் இன்ஃப்ளேஷன். ஸோ எகெயின் அந்த ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ரப்ஷன் இன் சப்ளை செயின் மைட் ஆட் அப் டு தி இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர். ஸோ எகெயின் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சப்ளை செயின் வந்து பாதிக்கப்படும். அதனால என்ன ஆகும், மறுபடியும் அந்த இன்ஃப்ளேஷனை இன்னும் தூண்டி விடக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அண்டர் தி G6 acquisition program RBI aims to buy 1 trillion worth of bonds from the secondary market in June quarter. So secondary marketல இருந்து கிட்டத்தட்ட 1 trillion worth of bonds வந்து government security acquisitionக்கு
ப்ரோக்ராமு கீழே ஆர்பிஐ வந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன்னா இந்தியாவுடைய கோவிட்-19 கிரைசிஸால எக்கனாமி பயங்கரமாக அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக் இட் ஷோ, இது வந்து ரொம்பவே முக்கியம். மாதம் வந்துட்டு ஆர்பிஐ வந்து ஸ்டேட் ஆஃப் தி எக்கனாமி ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. அந்த ரிப்போர்ட் வந்து எப்பவுமே அப்டேட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது விஷயம். அடுத்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கிளைமேட் சேஞ்ச் ஃபோர்காஸ்டிங் சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ யூஎஸ் வந்துட்டு யூகே வந்துட்டு உலகத்திலே வந்து பெஸ்ட் கிளைமேட் சேஞ்சை பற்றி ஃபோர்காஸ்ட் பண்ணக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டாப் 25 சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த வேர்ல்டில் ஒன்றா சொல்லப்படுது. ஸோ இட் வில் ஹெல்ப் இன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஸோ காலநிலை மாற்றம் பற்றி தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதுக்கு இது ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீட்டெயில்டு வெதர் மாடல்ஸ், இம்ப்ரூவ் லோக்கலைஸ்டு ஃபோர்காஸ்ட், எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நடக்க போகுதுன்னு வெதர் ஃபோர்காஸ்ட் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் பொட்டென்ஷியல் வெதர் சினாரியோஸ் அண்ட் இட் வில் ஹெல்ப் ப்ரிடிக்ட் சிவியர் வெதர். ரொம்ப மோசமான இந்த புயல்லாம் வரும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஹெல்ப் பண்ணப்படுவதாக பார்க்கப்படுது. இது யூகேல வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏஷியான் இனிஷியேட்டிவ் ஆன் மியான்மர். ஸோ ஏஷியான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பேர் தான் ஏஷியான் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து ஒரு 5 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க எபவுட் மியான்மர் கிரைசிஸ். ஸோ இந்த 5 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததை இந்தியன் கவர்மெண்ட் வந்து வெல்கம் இனிஷியேட்டிவாக வந்து பார்க்குறாங்க. ஸோ மியான்மரில் ஒரு மிகப்பெரிய அளவில் மிலிட்ரி ரூலிங் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டை இறக்கிட்டு மிலிட்ரி ரூல் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எதிராக இந்த ஏஷியன் கண்ட்ரீஸுடைய 5 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. So under the statement, the Asian countries have demanded immediate cessation of violence. அந்த நாட்டில் நடக்கக்கூடிய வன்முறையை இமீடியட்டாக வந்து முடிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஏஷியன் கண்ட்ரீஸுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக். The World Immunization Week is celebrated every year in the last week of April. ஸோ ஏப்ரலுடைய கடைசி வாரம் முழுதுமே வந்துட்டு வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக்காக செலிப்ரேட் பண்ணப்படுது. இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் பிரிங் அஸ் க்ளோசர். அடுத்து WHOS, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் E2025 இனிஷியேட்டிவ். ஸோ இந்த E2025 இனிஷியேட்டிவ் வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேரியாவை 2025ல் எராடிகேட் பண்ணிடணும் அப்படிங்கிறதா வந்து இதோட முக்கியமான நோக்கமாக பார்க்கப்படுது. முதல்ல வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மலேரியா வந்து 2030ல் எராடிகேட் பண்ணிடணும் உலகத்திலேருந்தே அப்படின்னு நினச்சாங்க. இப்போ 2025ல் எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் E2025 இனிஷியேட்டிவ். Ladakh Ignited Mines Project. The Indian Army recently initiated the Ladakh Ignited Mines Project to provide educational opportunities for the Ladakhi students. அதாவது Ignited Mines Project, அதாவது வந்து லடாக்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமாக எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் ஆர்மி வந்து ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த லடாக் இக்னைட்டட் மைன்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ த ப்ராஜெக்ட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் தி லடாக்கி யூத்ஸ். ஸோ ஜம்மு காஷ்மீரை இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்து 2 யூனியன் டெரிட்டரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் லடாக்குக்காக இந்தியன் ஆர்மி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. ஸோ மேக் இட் ஷோர் இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. அடுத்து வாட் ஆர் டிஷ்யூ சிப்ஸ். ஸோ டிஷ்யூ சிப்ஸ் பற்றி வி ஹாவ் டு நோ தட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are also called as organ on chips. ஸோ நம்ம உடம்புல ஒரு சிப் வச்சுட்டு போகிறது தான் இந்த டிஷ்யூ சிப்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. டிஷ்யூ சிப்ஸ் ஆர் டிவைசஸ் டிசைன் டு மிமிக் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ். ஸோ மனித ஆர்கன் மாதிரியே வந்து மிமிக் பண்ணக்கூடியதான் இந்த டிஷ்யூ சிப் நம்ம உடம்புக்குள்ளே வந்து வச்சுருப்போம். இந்த நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நாசா, இந்த நாசா ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து விண்வெளிக்கு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 200 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஸ்பேஸில் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் திம் இஸ் யூஸிங் டிஷ்யூ சிப்ஸ். அதாவது வந்து அவங்க உடம்புலேயே வந்து டிஷ்யூ சிப்ஸை வச்சுட்டு ஒரு ஆஸ்ட்ரோனட் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஃபைண்ட் அவுட் ஹவு பாடிலி சிஸ்டம் ரெஸ்பாண்ட் டு ஸ்பேஸ் ஃப்ளைட். அதாவது வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு போகிறப்போ நம்ம பாடி ஆர்கனை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம பாடியவே வந்து நம்ம மெஷர் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு சிப்பு
ஓகேங்களா. அந்த ஆர்கன் சிப் பேர் தான் டிஷ்யூ சிப் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆஸ்ட்ரோனட் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So that's all about today's current affairs. If you like this channel, please like, share and subscribe our channel. Thank you.